ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். இந்தியாவில் 5G வர தீபாவளியை முன்னிட்டு ஜியோ கொண்டு வர போறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த 5G யூஸ் பண்றதுக்கு 5G ஸ்மார்ட் போன் நமக்கு வேணாமா? அதையுமே ஜியோவே கொடுக்க போறாங்க. ஜியோ போன் 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இப்ப ஜியோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5G ஸ்மார்ட் போனையும் இந்தியாவில் 5G லான்ச் பண்ணும்போது கூடவே சேர்த்து கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி ஜியோ சொல்லியிருக்காங்க. அப்படி ஜியோ கிட்ட இருந்து அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் போனா வரப்போகிற இந்த ஜியோ போன் 5Gல என்னெல்லாம் இருக்க போகுது அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஜியோ போன் 5G பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் போனை தான் நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்ல அந்த அளவுக்கு நிறைய 5G ஸ்மார்ட் போன்ஸ் இப்போ இந்தியன் மார்க்கெட்ல இல்ல அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்து அந்த செக்மெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் மெயினா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ணி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கிட்டையும் 5G எடுத்துட்டு போற வகையில தான் இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது மார்க்கெட்ல எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல இருக்க போகுது. 1600 x 720 பிக்சல்கான ரெசல்யூஷன் which is HD plus ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளே இருக்க போகுது. IPS LCD பேனலுக்கான டிஸ்ப்ளே தான். அண்ட் டிஸ்ப்ளே ரெஃப்ரெஷ் ரேட்டா 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு இருக்க போகுது. இது போக மொபைலுக்கான பேட்டரி கெபாசிட்டி 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுக்க போறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஒரு டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. அது போக இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு மெயின் அட்ராக்டிவான ஃபீச்சரே. ஏன்னா Snapdragon 400 சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 5G சிப்செட் Snapdragon 480 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. ஆக்சுவலா இந்த சிப்செட் முன்னாடியே லான்ச் ஆன ஒரு சிப்செட் தான் அப்படினாலும் இந்தியாவுல பெருசா இந்த சிப்செட்டோட ஸ்மார்ட் போன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி அவுட் ஆஃப் இந்தியால குளோபல் மார்க்கெட்ல தான் இந்த Snapdragon 480 நிறைய 5G ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. பட் அந்த Snapdragon 480க்கான சிப்செட்டை இங்க ஜியோ போன் 5G இந்த ஸ்மார்ட் போன்ல அவங்க எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் இந்த சிப்செட்டோட நேம் Snapdragon 480 400 சீரிஸ்ல இருக்கு அப்படின்றதுக்காக இந்த சிப்செட் லோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சுக்க வேணாம். ஆக்சுவலி இப்ப மார்க்கெட்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய Snapdragon 680 அதை விடவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Snapdragon 480 அப்படின்ற சிப்செட். பட் நேம் மட்டும் தான் உங்களுக்கு Snapdragon 400 சீரிஸ்க்கு கீழே வரும். பட் CPU அண்ட் GPU எல்லாமே Snapdragon 680 விடவுமே இன்னும் பெட்டரான CPU ஆர்க்கிடெக்சர் அண்ட் GPUவும் Adreno 619 அப்படின்ற இன்னும் பெட்டரான கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPU. இன்ஃபேக்ட் Snapdragon 695 Snapdragon 750 மாதிரியான அந்த சிப்செட்ல யூஸ் பண்ண அந்த ஒரு GPU தான் இதுல நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா கேமிங் உடைய கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிராபிக்ஸ் ரெண்டரிங் எல்லாமே கண்டிப்பா இந்த சிப்செட்ல இன்னும் நமக்கு நல்ல ஃபாஸ்டாவே இருக்கும். அந்த வகையில கேமிங்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்மளால ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சிப்செட் தான் இந்த Snapdragon 480 அப்படின்ற சிப்செட். அண்ட் இந்த சிப்செட் உடைய ஃபேப்ரிகேஷன் சைஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 8 நானோமீட்டர் சைஸ்ல தான் இந்த Snapdragon 480க்கான சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்ட்டான சிப்செட்டாவும் இந்த சிப்செட் கண்டிப்பா இருக்கும். மற்றபடி இதுல இருக்கக்கூடிய 5G பேண்டுக்கான சப்போர்ட் எத்தனை 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஜியோ போன் 5G வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தின எந்த ஒரு அபிஷியல் டீடைலும் இல்ல லீக்ஸும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன் ஜியோ கிட்ட இருந்து தான் வருது. அதனால ஜியோ 5G இந்தியன் மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட என்ன மாதிரியான பேண்ட் சப்போர்ட்டோட நமக்கு வரப்போகுதோ அந்த சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். ஏன்னா ஜியோ கொண்டு வராங்க அப்படின்றதால அந்த சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்து தான் கொண்டு வருவாங்க. மோஸ்ட்லி அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. அதனால 5G பேண்ட்ஸை பத்தி இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. எல்லா 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கும். இது போக இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா செட்டப்பே கொடுக்க போறாங்க. பின்பக்கம் 2 கேமரா இருக்க போகுது. பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சலுக்கான கேமரா அண்ட் சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கொடுக்க போறாங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க லான்ச் பண்ண போறது கிடையாது. பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ணி
பண்ணி கொண்டு வரதுனால கேமரா ரொம்ப அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால ஒரு ஆவரேஜான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஃபீச்சர்ஸை பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குமா, இருந்தால் எங்கே இருக்கும் அப்படின்ற அந்த மாதிரியான டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக இல்லை. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் OS மட்டும் கூகுளோட இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி வரக்கூடிய அந்த பிரகதி OS, அந்த OS-ஓட தான் இந்த ஜியோ ஃபோன் 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைச்சிருக்கு. அது போக மொபைலுடைய பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த வகையில் 10,000 15,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்காக இந்த ஜியோ ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஜியோ 5G-யோட சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த வகையில் 10,000 செக்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவில் நாம சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சைனீஸ் பிராண்ட்ஸுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கான ஒரு இந்தியன் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினாக ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த Snapdragon 480 அந்த ஒரு சிப்செட் அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டும் கூட, கேமிங்கும் கூட நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் அந்த Snapdragon 480. ஸோ அதனால அந்த சிப்செட்டோட வரதுனால 10,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெஸ்ட்டான அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஜியோ ஃபோன் 5G இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ஆனால் 10,000 செக்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைசிங் 13,000 15,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் லான்ச் ஆகும்போது லான்ச்சிங் சேல் ஆஃபர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஜியோ 5G-க்கான சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து 10,000 செக்மெண்ட்டுக்கு ஏதாவது ஆஃபரோட வேணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்ததுக்கு அப்புறமா அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசனபிளா இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.